Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம்கான கிளாஸ் நம்பர் 15 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய சம்ஸ் தான். ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.2. A circular shaped gymnastic ring of radius 35 cm is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arc. 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவிலின் நீளத்தையும் காண்க. ஸோ ரிங்கு வந்து இருக்குங்க, அந்த ரிங்கை 5 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, டிவைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஒரு லென்த்தையும் மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதோட ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக 5 பகுதியாக பிரிக்கிறதா சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் த ஆர்க், அதாவது வட்டவில்லி நீளம், இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா L = 1/n × 2πr, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் என்னங்கிற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஆறுங்கிற இடத்துல 35 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல மேக்ஸிமம் பைக்கு எந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் பை இல்லாமல் ஆன்சரில் வெறும் ஆன்சராக மட்டும் இருக்குது, பை ஆட் ஆகலை அப்படின்னா பைக்கான ஆன்சர் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இல்லைனா அந்த பைவை நீங்கள் அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்னதுங்க, L = 1/n × 2πr. ஸோ ஆறுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 35. என்னுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பைக்கு எந்த வேல்யூவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1 5 is 5, 7 5 are 35 ஆச்சுங்களா? சரி, அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 7 × 2 × π மட்டும் இருக்குது. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் என்னங்க கிடைக்குது, வட்டவில்லு நீளம் 14 π. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இன்கேஸ் ஆன்சரில் பை இல்லாமல் மொத்தமாக வேல்யூவாக இருக்குன்னா பைக்கு 22/7 இல்லாட்டி 3.14 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் சம் எக்ஸாம்பிள் 2.3. A spinner of radius 7.5 cm is divided into 6 equal parts. Find the area of each of the sector. 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னரானது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவையும் காண்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, 6 ஈக்குவல் பார்ட்ஸாக ஒரு ஸ்பின்னரை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து 7.5 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. அப்போ அந்த 6 பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கானது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு சொன்னால் போதுமானது. சரிங்களா? அப்போ ரேடியஸ் என்ன தெரியும், 7.5 சென்டிமீட்டர் தெரியும். என் எவ்வளோ நம்பர்ஸாக பிரிச்சுருக்காங்க, 6 நம்பர்ஸாக பிரிச்சுருக்காங்க. இதோட வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு அப்படிங்கிறதோட ஃபார்முலா 1/n × πr². இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஈச் செக்டாருக்கான ஏரியா ஃபார்முலா வந்து 1/n × πr². அதாவது வெறும் ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டாங்கன்னா πr²ங்க. இங்கே 6 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்கிறதுனால தான் இங்கே 1/n. ஓகேங்களா? வெறும் ஏரியா வந்து கேட்டாங்கன்னா πr² மட்டும்தான். சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. 1/nக்கு வந்து 6ங்க, r²க்கு 7.5 × 7.5. பைக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா 7.5 7.5 மல்டிபிள் பண்ணால் 56.25, அதாவது 75 மல்டிபிள் பண்ணால் 5625 கிடைக்கும். 2 டெசிமல் வேல்யூ இருக்கிறனால 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருக்கோம். ஸோ பக்கத்தில் பை எழுதிக்கோங்க, /6. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 9.375 சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பை, ஸோ டெசிமலுக்கு பின்னாடி ஒரு 3 வேல்யூ 4 வேல்யூ சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பைக்கு நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் பை வந்து அப்படி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2.4. இன்னைக்கான தேர்ட் சம். கமலேஷ் has a dining table circular in shape of radius 70 cm, whereas Tarun has a circular quadrant dining table of radius 140 cm, whose dining table has a greater area. கமலேஷ் என்பவர் 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ உணவு மேசையும், தருண் என்பவர் 140 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட வடிவ உணவு மேசையும் வைத்துள்ளனர் எனில் யாருடைய உணவு மேசை அதிக பரப்பளவை கொண்டுள்ளது? ஸோ தருணோட டைனிங் டேபிள் பார்த்தா சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதே தருண் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாட்ரண்ட் ஷேப்பில் வந்து இருக்கா, அதாவது கால் பங்கு இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, இந்த 4ல் 1 பங்கு, அதுதான் வந்து குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த இது மட்டும்தான், இந்த போர்ஷன் மட்டும்தான் யாரோடது, தருணோடது. கமலேஷோடது ஃபுல் சர்க்குலர் ஷேப்பாக இருக்குது. இது ரெண்டில் யாரோடது பெருசாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சரிங்க, இப்போ கமலேஷோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. தருணோட டேபிளோட ரேடியஸ் வந்து 140 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ கமலேஷோடது 70 சென்டிமீட்டர், சர்க்கிள் டேபிள் தானே அவரோட. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா என்னதுங்க, πr² ஃபார்முலா வந்து எடுத்துக்குவோம். இப்போ பைக்கு 22/7 வந்து போடுறோம், இன்ட்டு
முன்னாடி பார்த்ததெல்லாம் லென்த் செக்டார் அந்த மாதிரி விஷயம், அதனால் நம்ம பைக்கு வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணல. இப்போ பார்க்க போகிறது ஃபுல்லாக என்னதுங்க, பரப்பளவு அந்த மாதிரி வந்து மொத்தமான விஷயம், சர்க்கிளோட பரப்பளவு, அதாவது ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட், அந்த மாதிரி ஓவரால் இது வந்து பார்க்குறனால நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, 22/7 × 70 × 70. சரிங்க, இன்கேஸ் ப்ரீவியஸாக கொடுத்த சம்ஸ்க்கும் பையை வந்து ஆன்சரில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்தது மேக்ஸிமம் அந்த டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 1 7 is 7, 10 7s are 70. சரி, இப்போ என்ன இருக்குது, 22 × 10ங்கிறது 220 வரும், பின்னாடி ஒரு 70 இருக்குது. சரி, அப்போது 2 zeros இருக்குது, 2 zeros போட்டுக்குவோம். 7 2s are 14, மிச்சம் 1 இருக்குது, 7 2s are 14, அந்த மிச்சம் 1ஓட சேர்த்து 15,400 cm². ஓகே, கமலேஷோட டேபிளோட பரப்பளவு ஏரியா வந்து எவ்வளவு, 15,400 cm². அடுத்தது தருணோடது ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 140 cm, அவரோடது வந்து ஏரியா ஆஃப் சர்க்குலர் குவாட்ரண்ட். ஸோ அந்த சர்க்கிளில் கால்வாசி மட்டும்தான் அவரோட டேபிளோட எப்படி சொல்கிறது, அதோட டிசைனே அந்த மாதிரி. ஓகேங்களா, புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கால்வட்ட வடிவ மேசையின் பரப்பளவு பார்த்திங்கன்னா இந்த πr² ஏரியா ஆஃப் சர்க்கிள்ங்க, அதில் கால்வட்டம் குவாட்ரண்ட்டுங்கிறனால தான் என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி ஒரு 1/4 போட்டிருக்கோம். இன்கேஸ் இதே வந்து அரை ஹாஃப் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், 1/2 போடுவோம். அதே போல் தான் கால் குவாட்ரண்ட்டுங்கிறனால 1/4 எடுத்துக்கிறோம். சரி, 1/4 × பைக்கு 22/7 × ஆர் வந்து என்னது 140. ஸோ 2 தடவை பிரித்து எழுதியிருக்காமல் r² கொடுத்துருக்கனால 140 × 140 எழுதியிருக்கோம். ஸோ 1 7 is 7, 2 7s are 14, பின்னாடி ஒரு 0. இது 1 4 is 4, 5 4s are 20. சரி, 22 × 5ங்கிறது 110 × 140. சரி, 14ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 11, 1 4 1, ஸோ 4 5 1. ஸோ என்ன வருது, 154 வந்துச்சு, இங்கே ஆல்ரெடி ஒரு 0, இன்னொரு 0. ஸோ ரெண்டுமே பாருங்களேன் 15400, அதாவது 15,400. ஸோ வந்து கமலேஷ்கிட்டையும் அதே அளவு தான் இருந்துச்சு, தருண்கிட்டையும் அதே அளவு தான் இருக்குது. ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டர்னு கேட்டிருந்தாங்க, பட் ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் 2.1 நம்ம இவ்வளோ எக்ஸாம்பிளில் பார்த்ததுக்கெல்லாம் ரிலேட்டடான சம்ஸ் மட்டும் எக்ஸசைஸில் பார்த்தாலே போதுமானது. ஓகேங்களா, ஸோ 7th one, a circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each of the sectors. 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றிலும் வில்லின் நீளத்தையும் காண்க. ஸோ எல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம பை மேக்ஸிமம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இல்லைங்களா. ஸோ ரேடியஸ் வந்து 120 கொடுத்துட்டாங்க, எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்களா, அந்த சர்க்கிளை 8 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த லென்த் ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அப்போ L = 1/n × 2πr. ஸோ 1/nக்கு பதிலாக 8, ஏன்னா 8 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா, இன்ட்டு 2πrல 2π அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணலாமா. ஸோ 4 2s are 8, 1 2 is 2. இது வந்து 1 4 is 4, 3 4s are 12, பின்னாடி ஒரு 0. அப்போ லென்த் வந்து எவ்வளோங்க கிடைக்குது, ஒரு 30 இருக்குது, இந்த பக்கம் ஒரு π இருக்குது. ஸோ L = 30 π மீட்டர், அவ்வளோதாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 8th question. A circle of radius 70 cm is divided into 5 equal sectors. Find the area of each of the sectors. 70 cm ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. ஸோ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 70 cm, எவ்வளோவா பிரிச்சிருக்காங்க, 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னதுங்க, 1/n × πr². ஏன்னா இங்கே வந்து ஏரியா பரப்பளவு, முன்னாடி பார்த்தது லென்த், இங்கே பார்க்குறது பரப்பளவு ஏரியா. அப்போ 1/n × πr². ஸோ வந்து πr² தான் ஆக்சுவலாக ஏரியாவோட ஃபார்முலா. இங்கே நமக்கு ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறனால 1/n. ஓகேங்களா. அப்போ 1/nக்கு பதிலாக 5, π அப்படியே வச்சுக்கிறோம். ஆருக்கு பதிலாக 70 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே r²ங்கிறனால 70 வந்து 2 தடவை போட்டிருக்கோம். சரிங்களா. அப்போ 1 5 is 5, இங்கே 1 5 is 5, மிச்சம் 2 ஆகுதா, 4 5s are 20. மிச்சம் என்னங்க இருக்குது, 14 × 70 × π அப்படின்னு இருக்கா. சரி, A = இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 எழுதிக்கோங்க, பின்னாடி அந்த பையும் எழுதிக்கலாம். சரி, இப்போ 7 4s are 28, 8 போட்டாச்சு, மிச்சம் 2 இருக்குது. 7 1 is 7 + 2 வந்து என்னது 9. ஸோ 980 π வருது. இது சென்டிமீட்டருங்கிறனால ஏரியாவுக்கு இங்கே என்ன பண்ணுறோம், cm² எழுதிடும். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஒரு சம் வந்து நமக்கு தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ங்க. இதே மாதிரி மாடல் வந்து ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, எக்ஸாக்டாக அதே மாடல் தான். பட் என்னென்னா இன்னொரு மெத்தட் வந்து இடையில ஆட் ஆகும். ஸோ 6th சம், இன் a rectangular field which measures 15 meter × 8 meter, cows are tied with a rope of length 3 meter at 4 corners of the field and also at the center. Find the area of the field where no cows can graze.
15 மீட்டர் என்ற 8 மீட்டர் என்ற அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன எனில் எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ என்னென்னா, ஒரு நிலம் வந்துருக்கு, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, செவ்வக வடிவில் நிலம் இருக்குது. அதோட 4 கார்னர்ஸ்லையுமே என்ன பண்ணியிருக்காங்க, பசுமாடை கட்டியிருக்காங்க. நடுவுலையுமே பசுமாடு கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கயிறோட அளவு 3 மீட்டர் வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ எத்தனை மாடு கட்டியிருக்காங்க? 5 மாடு இந்த நிலத்தில் கட்டியிருக்காங்க. சரி, இங்கேருந்து ஒரு 3 மீட்டர் கயிறு அளவில் அந்த மாடை கட்டியிருக்காங்கன்னா அதனால் புல் எங்கெல்லாங்க மேய முடியும்? ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாக மேய முடியும். இந்த மாடுனால இந்த பகுதி ஃபுல்லாக மேய முடியும். இங்கே இது ஃபுல்லாக. ஸோ இந்த மாடு மட்டும் பார்த்திங்கன்னா இப்படியே சுற்றிட்டு வந்து இது ஃபுல்லாக இதனால் மேய முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு வேளை வந்து இடம் இருந்துச்சுன்னா இது சுற்றி வந்திருக்கும். ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க, ரெக்டாங்குலர் ஷேப்புன்னு சொல்லிட்டு இதை அடைச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், இங்கே அந்த கார்னரில் இருக்கக்கூடிய மாடுங்கனாலலாம் கால்வாசி இடங்களை மட்டும்தான் மேய முடியும் இல்லையா? ஸோ அப்போ 5 மாடும் மேயாத இடங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாஸ் ஃபுல்லாக அந்த மாடுங்களால் மேய முடியாது. ஸோ அதுக்கான ஏரியா தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்னரில் இருக்க மாடுங்களோட குவாட்ரன்ஸ், இது என்னதுங்க, கால் பகுதி தானே, குவாட்ரன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அது எத்தனை இன்ட்டு 4ன்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சி இது 2 ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சி 2 மைனஸ் பண்ணால் மாடுனால் மேய முடியாத ஏரியாவை நம்மளால் சொல்ல முடியும். அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? ஸோ கயிறோட அளவுங்கிறது எப்போவுமே நம்ம எப்படி எடுப்போம், 6ன்னு எடுத்துக்குவோம். ஸோ R = 3 மீட்டர். ஸோ இது ஆல்ரெடி 7th நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? கயிறோட அளவு 6ன்னு ஏன் எடுக்கிறோம், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட பாதி இதை அளவு குறிக்கிறதுங்கிறனால இது என்னது 3 மீட்டர். அப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்னா πr²/4. ஓகேங்களா? ஸோ வெறும் ஒரு கால்வட்டத்துக்கானது. ஆனால் நமக்கு எத்தனை கால்வட்டம் இருக்குது, 4 குவாட்ரண்ட் இருக்கனால 4 × πr²/4. ஓகேங்களா? சரி, இப்போ 4 இங்கே பைக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க 3.14. ஸோ 3.14 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்ட்டு r² என்னதுங்க, r வந்து 3. அப்போ 3 × 3 ஸ்கொயர்னால பிரித்து எழுதுகிறோம். /4 இதை அடித்து கொடுக்கலாமா? சரி, 1 4 is 4, 1 4 is 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.14 இன்ட்டு இது என்ன வரும், 3 × 3 9 வரும். ஈக்குவல் டு 9 4s சரி நம்ம இப்படியே போட்டுருவோம். 36 9 1 is 9. இது வந்து என்ன வரும், 12. மிச்சம் 1. 9 3s 27 + 1 28. அப்போ 28.26 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 3.14 × 9 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, 28.26 மீட்டர்². ஏன்னா இது ஏரியா தானே. ஓகே, அடுத்தது ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா ஃபார்முலா என்னதுங்க, πr². ஸோ பையோட வேலை என்ன போட்டுக்க சொன்னாங்க, 3.14. ஆருக்கு வந்து 3. ஸோ r²ங்கிறனால 2 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம மல்டிபிள் பண்ணதுமே பாருங்கள், 3.14 × 9 தான். இதுவுமே 3.14 × 9 தான். அப்போ இதோட ஆன்சர் என்ன தான், 28.26 மீட்டர்². சரி, இப்போ நமக்கு அந்த 5 மாடும் மேஞ்ச பகுதிகள் வந்து தெரியும். என்னது, ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட்டும் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிளும் தெரியும் இல்லைங்களா? ஸோ ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட் என்ன கிடச்சிச்சு, இங்கே பாருங்களேன், 28.26ன்னு கிடச்சிச்சு. ஏரியா ஆஃப் சர்க்கிள் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சப்பையும் 28.26 தான் கிடச்சிது. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 28.26 + 28.26 இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 56.52 மீட்டர்² கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவில் மாடு ஃபுல்லாக மேஞ்ச பகுதி வந்து 56.52. சரி, இதே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், இந்த மொத்தமாக அளவு எவ்வளோ இருக்குது, ஏரியாவோட அளவு, இந்த இடத்தோட அளவு எவ்வளோனா 15 × 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ L × Bங்கிறது ஸ்ட்ரைட்டாக அவங்களே 15 × 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 15 8ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 120 மீட்டர்² கிடைக்கும். இப்போ இந்த 120 மீட்டரில் இருந்து மாடு மேஞ்சது 56.52. சரிங்களா? அப்போ அந்த 120லேருந்து 56.52ங்கிறத சப்ராக்ட் பண்ணால் 63.48 மீட்டர்². ஸோ இதுதான் மாடு மேயாத பகுதி. மாடு மேய்ஞ்ச பகுதி 56.52. இந்த 120ல் 56.52 பகுதியை வந்து மேய்ஞ்சிருச்சு. மிச்சம் 63.48ங்கிற பகுதியை மாடு மேயலை. ஸோ நமக்கான ஆன்சர் என்னதுங்க, இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலா எது என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே எழுத மாட்டீங்க இல்லைங்களா? ஸோ டக்குன்னு ஒரு 4-5 ஸ்டெப்லேயே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான சம்ஸ் வந்து அவ்வளோதான். இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சாப்டர் 2ல். ஸோ அடுத்து வந்து 9th சப்ஜெக்டில், அதாவது 9th மேக்ஸ் ஏரியா அண்ட் வால்யூம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.